வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாதகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் தாளமுக்கம், திருகோணமலைக்கும் யாழிற்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். கடும் சீற்றத்துடன் காணப்பட்ட முல்லைத்தீவு கடல், பெரும் அச்சத்தில் மக்கள். டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் முக்கிய தகவலை வெளியிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களம். பிரதமருக்கு எதிராக வாக்களிக்க தயார், பொதுஜன பெரமுன பகிரங்க அறிவிப்பு. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, வெளிநாட்டு சந்தேக நபர்களுக்கு இன்டர்போல் விடுத்த எச்சரிக்கை. நாளை இலங்கை வரும் சீன வெளிவிவகார அமைச்சர். பிரித்தானியாவில் சூறாவளியின் கோர தாண்டவம், மின்சாரமின்றி 55,000 வீடுகள் பாதிப்பு. பற்றி எரியும் ஈரான், 62 பேர் பலி, முடக்கப்பட்ட தொலைத்தொடர்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக காணப்படுகின்ற தாழ்முகமானது 2026 ஜனவரி 10 காலை 7 மணிக்கு திருகோணமலைக்கு வடக்காக ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த தொகுதி வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்றைய தினம் நண்பகல் அளவில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்குமைய இத்தொகுதி வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்று நண்பகல் அளவில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்தில் அவ்வப்போது மடத்தியாளத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாளத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாளத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லைத்தீவில் வல்லமைக்கு மாறாக கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்படுவதனை நேற்று தினம் அவதானிக்கக்கூடியதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இதற்குமைய தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு கடற்கரை வல்லமைக்கு மாறாக சீற்றத்துடன் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதனால் கடற்றொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 8, 9 ஆகிய திகதிகளில் மழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் இன்று அதிகாலை மழை கிடைக்கப்பெறும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் அரசாங்கத்திற்கு திருப்பி வழங்கப்பட்ட 30 துப்பாக்கிகள் அரசாங்கத்தினால் அவருக்கு வழங்கப்பட்டவை அல்லது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட சில துப்பாக்கிகளை அவர் இன்னும் திருப்பித் தரவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியது. மேலும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடாத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியது. துப்பாக்கி தொடர்பான சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2021 ஆண்டு ராணுவத்தால் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019 ஆண்டு குற்றவாளி மாகந்துரை மதுஷின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு பொருத்தமான அரசியல் நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதற்குமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே மக்கள் பக்கம் நிற்கின்றார்கள் என்றால் அவர்களும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். மேலும் நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பு தற்போதைய தேவை. எமது ஆட்சியின் கீழ் அதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலையில் பிரதானமாக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல முக்கிய சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் பதுங்கியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இதற்கமைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொள்ளை தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணைகளின் போது இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. குறித்த கொலையில் நேரடியாக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய சந்தேகநபரான இசார செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 34வது சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷி எனவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதன்படி கனிமுள்ள சஞ்சீவ வழக்கில் தற்போது வரை கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை துபாய் மற்றும் இந்தியாவில் இருந்து செயல்படும் குற்றவாளிகளால் ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொள்ளை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கிய வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கேரள கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிரடிப்படையால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெல்லியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்து முச்சக்கர வண்டியை சோதனை செய்தபோது அதிலிருந்து 2 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் செம்பியன் பற்று வடக்கைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபரும் கேரள கஞ்சாவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை சீன வெளிவிவகார அமைச்சர் தன்னை சந்தித்து பேசுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி எதிர்வரும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே இலங்கை வருவார் என முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையிலேயே சரியான திகதி விவரத்தை வெளிவிவகார அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரையும் சீன வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் ஹார்ன்வால் மற்றும் சிலி தீவுகளில் வீசிய கடும் சூறாவளி காரணமாக பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு தற்போது அங்கு விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சூறாவளியின் தாக்கத்தினால் செயின்ட் எவ்ஸ் பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்திற்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து ராட்சத மரம் ஒன்று வீழ்ந்திருந்தது. இதனால் அந்த விருந்தகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் இரவு வீட்டிற்கு செல்ல முடியாமல் அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னரே மரம் வெட்டும் நிபுணர்களால் அந்த மரம் அகற்றப்பட்டது. சூறாவளியின் உச்சகட்டத்தின் போது சுமார் 55,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தற்போது வரை பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இன்னும் மின்சார வசதியின்றி இருளில் மூழ்கியுள்ளன. மின்சாரம் இல்லாத காரணத்தினால் பல ஊழியர்கள் அதிகாலையிலேயே பணிக்கு திரும்பியுள்ளனர். கார்ன்வால் முழுவதும் பாதுகாப்பு கருதி பல பாடசாலைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தொடருந்து மற்றும் பேருந்து சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில சேவைகள் நீண்ட தாமதத்துடன் இயங்கி வருகின்றன. சூறாவளி இரவு நேரத்தில் தாக்கியதால் பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை ஏற்று வீட்டுக்குள்ளேயே இருந்தும் பாதிப்புகள் குறைவதற்கு காரணமாக அமைந்தது. சூறாவளி தற்போது நகர்ந்து சென்றுவிட்ட போதிலும் அதன் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சீர்குலைவுகள் கார்ன்வால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை இன்னும் பாதித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரீபியன் கடலில் மீண்டும் ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. இது கடந்த சில வாரங்களிலான 5வது கப்பலை கைப்பற்றல் நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்குரிய அமெரிக்க ராணுவம் ஒலினா எனப்படும் எண்ணெய் கப்பலை எந்தவித சம்பவங்களுமின்றி கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை மற்றும் உள்துறை பாதுகாப்பு படை என்பவற்றின் இணைந்த குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் கிழக்கில் திமோர் கொடிப் கீழ் பயணித்தாலும் அது அமெரிக்கா விதித்த தடைப்படுத்தப்பட்ட எண்ணெய் மூலம் சார்ந்ததாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இவ்வாறு கடலில் பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. பல்வேறு தரப்பினர் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் குறித்து
கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா இவ்வாறு எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதனால் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடன் கடும் முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது. டிசம்பர் 28ஆம் தேதியன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரியால் மதிப்பு 1.42 பில்லியனாக வீழ்ந்துள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வால் ஆத்திரமடைந்த மக்கள் மற்றும் வியாபாரிகள் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராடினர். மேலும் அரசு கட்டிடங்கள், பஸ்கள், மெட்ரோ ரயில்களுக்கு தீ வைப்பது போன்ற செயல்களில் போராட்டக்காரர்கள் இறங்கியுள்ளனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். நிலைமை மோசமானதால் மத்திய வங்கி ஆளுநரான முகமது ரொசாபெர்சின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார தடை, பணவீக்கம், சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விலை மாற்றம் ஆகியவையே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாகும். பொதுமக்களின் தொடர் போராட்டத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல் வெடித்ததை தொடர்ந்து வன்முறையாக மாறியது. இந்த நிலையில் வன்முறையில் பலியானோரின் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளது. 2000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஈரான் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. மேலும் ஈரான் முழுவதும் இணையம் மற்றும் செல்போன் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் தாளமுக்கம், திருகோணமலைக்கும் யாழிற்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். கடும் சீற்றத்துடன் காணப்பட்ட முல்லைத்தீவு கடல், பெரும் அச்சத்தில் மக்கள். டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் முக்கிய தகவலை வெளியிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களம். பிரதமருக்கு எதிராக வாக்களிக்க தயார், பொதுஜன பெரமுன பகிரங்க அறிவிப்பு. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, வெளிநாட்டு சந்தேக நபர்களுக்கு இன்டர்போல் விடுத்த எச்சரிக்கை. நாளை இலங்கை வரும் சீன வெளிவிவகார அமைச்சர். பிரித்தானியாவில் சூறாவளியின் கோர தாண்டவம், மின்சாரமின்றி 55,000 வீடுகள் பாதிப்பு. பற்றி எரியும் ஈரான், 62 பேர் பலி, முடக்கப்பட்ட தொலைத்தொடர்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.